இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் 10 நிலைகளை மத்தேயு 26 அதிகாரத்திலும் 27 அதிகாரத்தின் 50 வசனங்களுக்குள்ளாகவும் நாம் பார்க்க முடியும். முதல் நிலையானது, அவர் கெத்சமனே தோட்டத்தில் அவர் துக்கமடைவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அந்த உறவை, தொடர்பை பாவம் முழுவதும் தன்மேலே சுமத்தப்படும் பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுவாரே என்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் அத்தனையாக கதறி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய பாடுகளினுடைய இரண்டாவது நிலை என்ன? இரவில் இயேசு பிடிக்கப்பட்ட பின் அவருடைய சீஷர்கள் அனைவரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். 56 வசனத்தினுடைய பின்பகுதியிலே பார்க்கிறோம். அவர் அன்னா என்கிற பிரதான ஆசாரியின் இடத்திலும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய அன்னாவின் மருமகன் காய்பாவின் இடத்திலும் ஆண்டவர் எடுத்து செல்லப்பட்டு அந்த யூதர்களுடைய சங்கத்திலே அவர் நிறுத்தப்படும் பொழுது அவரை அங்கே துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், அவரை அறைந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு 26 அதிகாரம் 67 வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக அவரை துப்பி, அவரை குட்டி, அவருடைய கண்களை கட்டி மறுபடியுமாக அவரை அங்கே பரியாசம் பண்ணுகிறார்கள். மூன்றாவது நிலை என்ன? மத்தேயு 27 அதிகாரம் 2 வசனத்தில் அவரை கூட்டிக் கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். காலையில் இயேசு கட்டப்பட்டவராக, களைப்படைந்தவராக எருசலேமின் வழியாக பிலாத்துவினால் விசாரணை செய்யப்படுகிறதற்கு அழைத்து செல்லப்பட்டார். பரபாஸ் அங்கே விடுதலை செய்யப்பட்டான் என்று வசனம் 26 இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார், பின்னர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்கிற காரியம் அந்த வசனம் 26 குறிப்பிடப்படுகிறது. அவருடைய பாடுகளினுடைய 4வது நிலையாக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் வாரினால் அடிக்கிற முறையானது குற்றவாளிகளினுடைய ஆடையை கழட்டிவிட்டு ஒரு கம்பத்தோடு சேர்த்து வைத்து அவர்கள் கட்டுவார்களாம். அவருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கும். சித்திரவதை செய்யும் உபகரணம் அவர்களுக்கு ஒரு சவுக்கு, ஒரு மர கைப்பிடியில் தோளினால் ஆன பல வார்கள் இணைக்கப்பட்டு இருக்கும். இந்த வாரினுடைய அந்த நுனிப்பகுதியில் இரும்பு துண்டு அல்லது எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டிருக்கும். குற்றவாளிகளின் பின்னால் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 பேர் நின்று கொண்டு மாறி மாறி குற்றவாளியினுடைய முதுகில் அவர்கள் அடிப்பார்களாம். வாரின் நுனியில் உள்ள இரும்பு துண்டுகள் குற்றவாளிகளினுடைய முதுக பிளந்து இரத்த குழாய்களை உடைத்து தசைகளை பித்து சில வேளைகளில் அவனது உடலில் உள்ள உள் உறுப்புகள் தெரியும்படி அது உடைத்து விடுமாம். தசைகளை பித்து இத்தனையாக உள் உறுப்புகளை திறந்து விடக்கூடிய அளவிற்கு அது அத்தனை கொடுமையான ஒரு தண்டனை. பல தடவை வார் அடிப்பதனால் குற்றவாளிகள் அந்த இடத்திலே இறந்து விடுவதும் உண்டு என்று சொல்லி அங்கே வரலாறு கூறுகிறது. வாரினால் அடிக்கப்படுதல், பயங்கரமான சித்திரவதை, இப்படி கொடுமையாக அடிக்கப்பட்டதை குறித்து இங்கே இயேசுவின் பாடுகளிலே நாம் பார்க்கிறோம். அவரால் சிலுவையில் அவர் இப்படி அடிக்கப்பட்டபடியினால் சுமந்து செல்ல முடியாமல் அவர் வேதனைப்படுகிறார். இதனை ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53 அதிகாரம் 5 வசனத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பாடுகளினுடைய 5வது நிலை மத்தேயு 27 அதிகாரம் 28-29 ஒரு சிவப்பு அங்கியை அவருக்கு உடுத்தி, அவருக்கு முற்கிரீடத்தை முள்ளினால் செய்து தலையில் வைத்து ஒரு கோலை கையில் கொடுத்து அவரை அத்தனையாக கட்டவிழ்த்து விட்டு அங்கே ஆளுநரினுடைய அரண்மனையில் போர்ச்சேவர்கள் கூட்ட எல்லாத்தையும் வரவழைத்து அவர்களை பரியாசம் பண்ணி தலையில் முள்முடியை சூட்டி கைகளில் கோலை கொடுத்து அவரை முழங்கால் படியிட்டு யூதரின் ராஜாவை வாழ்க என்றெல்லாம்
அவரை பரியாசம் பண்ணி அவருடைய முகத்தில் அறைந்தார்கள், அவருடைய தலையில் குட்டினார்கள், அந்த கோலினால் சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த பாடுகளினுடைய 6வது நிலை, அவரை சிலுவையில் அறையும்படியாக கூட்டிச் சென்றதை பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாரமான சிலுவை இயேசுவின் தோள்களின் மேலே வைக்கப்படுகிறது. அவர் கொல்கதா பயணத்தை மெதுவாக அந்த ஊர்வலத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். ஆண்டவர் மெதுவாக நடந்து போகிறார். உடலில் வேதனை, சோர்வு, சிலுவையின் பாரம் அவரை தடுமாறி விழ வைக்கிறபடினால்தான் அவர்கள் சிரேனே ஊரானாகிய சிமியோனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணுகிறதை, கட்டாயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7வது நிலையாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்படுகிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் தூக்கி நிறுத்தப்படுகிற காரியங்கள் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து 8வது பாடுகளின் நிலையாக அவரை தூசிக்கிற காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40 இயேசுவினுடைய நிலை ஒரு பரிதாபமான ஒரு காட்சியாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவரது உடலெங்கும் காயங்களிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக மக்கள் அனைவரும் பார்க்கத்தக்கதாக அந்த சிலுவை தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது. அவர் தன்னுடைய உடல் முழுவதிலும் பல மணி நேரங்களாக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். கைகளில் சோர்வு, முதுகில் பிளந்து காயங்களால் நிறைஞ்சிருக்குது. அவருடைய மனதிற்குள்ளாகவும் ஒரு கசக்கி பிழியக்கூடிய ஒரு வேதனை காணப்படுகிறது. சங்கீதம் 22:6 சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். 6, 7, 8 வசனங்களில், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அதாவது ஒரு புழுவை நம்ம கொல்லும்போது அதை அத்தனையாய் நசுக்கி விடுகிறோம். அதே போலத்தான் நாம் மனிதர்கள் அடைகிற தண்டனையை அல்ல, ஒரு புழு அடைகிற தண்டனையைப் போல நான் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து உள்ளான மனதிலும் கசக்கி பிழிகிற வேதனைகளோடு கூட அவர் தொங்குகிறதை பார்க்கிறோம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தனே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அந்த வழியை போனவங்கெல்லாம் இதே காரியங்களை சொல்லி தான் பேசுகிறாங்க. அந்த வழியை போகிறவர்கள் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எல்லாரும் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளினால் பேசும்பொழுது இந்த நிலையையும் அந்த தூஷித்தலின் மத்தியில் 8வது பாடாக இயேசு அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 9வதாக மத்தேயு 27:46 இழந்து போன இந்த உலகத்துக்காக, இழந்து போன மனிதர்களுக்காக இயேசு அனுபவித்த பாடுகளுடைய உச்ச கட்டம் என்னென்னா, பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு, இந்த உலகத்தில் பிதா என்னை தனியே இருக்க ஒருபொழுதும் விடவில்லை என்று சொன்ன இயேசு இங்கே அரேமிய மொழியில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் இங்கே கதறுகிறதை பார்க்கிறோம். பாவிகளினுடைய பதில் ஆளாக, பரிகார பலியாக பாடுபடும் பொழுது தேவனால் கைவிடப்பட்டதை உணர்ந்தபடியினால் இப்பொழுது உச்சக்கட்டத்தை, பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தை இழந்த அந்த உச்சக்கட்ட வேதனையை, துக்கத்தை பாட அவர் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22 பார்க்கும் பொழுது அவர் கைவிடப்பட்டு மரித்தார், பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 10வது பாடாக இயேசு மறுபடியும் சத்தமிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு தம்முடைய இறுதி வார்த்தைகளை உரத்த குரலில் சத்தமிட்டு அவர் கூறினதை பார்க்கிறோம். அப்படியே அந்தரங்கத்தில் தொங்கப்பட்டு ஒரு காலை பேலன்ஸ் பண்ணி ஊன முடியாத அந்த அந்தரங்க நிலையில் அவர் அந்த 3 மணி நேரங்கள் 7 வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் அத்தனையாய் மூச்சு வாங்குகிற நேரத்தில் பேசின பொழுது இப்பொழுது கடைசியாக வேதனையின் உச்ச கட்டத்தில் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு
ஆவியை விட்டார். அதற்கு முன்பாக முடிந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 19:30 பார்க்கிறோம். இந்த சத்தம் அவருடைய பாடுகளினுடைய முடிவை குறிக்கிறது. மீட்பின் பணி முடிவடைந்ததை குறிக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய கடன் முழுவதமாக செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டதை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீட்பின் திட்டம் நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதன் பின்னரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. இத்தனை பாடுகளையும் இழந்து போன, பாவத்தினால சத்துருவினிடம் மாட்டிக்கொண்ட, அடிமையாக்கப்பட்ட மனிதர்களை சத்துருவின் கரங்களிலிருந்து மீட்டெடுத்து, அதாவது இருளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுத்து, அந்தகார இருளினின்று நம்மை பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கும்படியாக இத்தனையாக 10 நிலைகளிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை சுவிசேஷகங்கள் கூறுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி சிலுவையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே, இழந்து போன என்னை மீட்டெடுக்கும்படியாக இத்தனை பாடுகளை உம்முடைய சரீரங்களிலும் உம்முடைய ஆண்டவரே உள்ளான ஆண்டவரே மனிதனிலும் பெற்றீரே. உள்ளான வேதனை, மனவேதனையை இத்தனையாய் அடைந்தீரே. ஒரு புழுவை போல எனக்காக எல்லா வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் உமக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஏற்படுத்தின உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ.